வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. நான் வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை, பொருள் என்று சொல்லுவது பணத்தை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வார். வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போலத்தானே. உள்ளே போனதுக்கு அப்புறம் பணம் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? எத்தனையோ குடும்பங்களிலே காவல்துறை அதிகாரியாக நான் பார்த்துவிட்டேன். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார். ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆசிரியர்கள் சொல்றத பெற்றோர்கள் எவ்வளவு மதிக்கணும், எவ்வளவு கேட்கணும். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் நடைமுறை சரியில்லைங்கிறதுனால அவனுடைய வீட்டு நோட் புக்ல எழுதி கொடுத்து அனுப்புறாரு ஒரு ஆசிரியர். உங்க பிள்ளையுடைய நடவடிக்கை சரியா இல்ல, உண்மை சம்பவம், ரொம்ப மோசமா இருக்கான். நான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய தவறுகளை குறிப்பிட்டு அனுப்புறேன், நீங்க படிக்கிறதே இல்லை, தயவு செய்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே அந்த பையன்டே கொடுத்து உங்க அப்பாட்ட காமிச்சு கையில் வாங்கிட்டு வரணும். இவன் கொண்டு போய் அவங்க அப்பாட்ட காமிக்கிறான். அது வேற வழி இல்லை. அவங்க அப்பா அதுல பதில் எழுதுறாரு, யோ வாத்தியார், நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், நீ என் பிள்ளைக்கு தான் வாத்தியார் ஒழிய எனக்கு வாத்தியார் இல்லை, தெரிஞ்சுக்க, நீ என்ன படிக்க சொல்ற அப்படின்னு எழுதியிருக்க. அதை வாங்கி வாத்தியார் பேசாம வச்சுக்கிட்ட. இது நடந்து முடிந்து 8 ஆண்டுகள் கடந்த பிறகு நண்பர்களே, நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது 2 வீலர்ல போன ஒரு டீச்சருடைய செயின்ல இருந்து ஒரு கழுத்துல இருக்கிற செயினை 2 பேரு மோட்டர் சைக்கிள் போறவங்க அறுக்கிறான். இந்த செயின் 10 பவுன், ரொம்ப திக்கான செயினை, அறுபடலை. அந்த அம்மா கீழே விழுகுறாங்க, அப்படியே இழுத்துட்டே போறான், அடிபட்டு இறந்துடுறாங்க. அந்த அம்மா மர்டர் ஆயிடுச்சு. இந்த செயினை பறிச்சுட்டு போயிடும். இதை ஏன் சொல்றேன்னா, கல்லூரி மாணவர்கள் 2 பேர் கொலை குற்றத்திலே மாட்டி அவங்க 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து எந்த கொண்டு நேரத்தை கொண்டு வராங்க. அந்த நேரத்துல ஆசிரியர்களுக்கு நான் உரையாற்றுவதற்காக வயதான ஆசிரியர்கள் 2 பேர் என்னை அழைக்கிறதுக்காக என்னுடைய அலுவலகத்தை என் ஆபீஸ்ல உட்காந்து. இந்த 2 பேர் அப்பாவும் என்ன பார்க்கணும்னு சொன்னோன்னா கொஞ்சம் நேரங்கள் சின்ன இல்லை சார், அப்பா அழுகுறாங்க சார் 2 பேர் வெளியில அப்படின்னு வர சொன்னேன். முதல்ல அவர் சொல்றாரு, சார் என் பிள்ளை நல்ல பிள்ளை சார், சேர்க்க சரியில்லை, அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு. அவரை கூப்பிட்டு கேட்டா அவர் சொல்றாரு, என் பிள்ளை நல்ல பிள்ளை சார், அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான். இந்த 2வது வந்தவர் உட்கார்ந்து இருந்த ஆசிரியரை பார்த்தோன்னா, ஐயா நீங்களான்னு இந்த வாத்தியார் அப்படி இருந்து பார்த்தாரு. அவருக்கு அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தலையில அடிச்சுக்கிட்டு அந்த அப்பா அழுகுறாரு. ஐயோ ஏன் எங்க அழுகுற என்னன்னு கேட்டான். 10வது படிக்கும் போது எழுதி கொடுத்த ஆசிரியர் இவர் ரிட்டையர்ட் ஆகி என்ன ஆசிரியர்கள் கூட்டமைப்புக்கு பேசுறதுக்கு அழைக்க வந்திருக்காரு. இவர் சொன்னதை நான் அப்பவே ஒழுங்கா கேட்டதுன்னா என் பிள்ளை ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டா சார், தலையில அடிச்சுட்டு அந்த அப்பா அழுகுறாரு. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அவர் போனதுக்கு அப்புறம் இந்த ஆசிரியர் கண்ணீர் சிந்தினார். ஏன் சார் நீங்க கண்கலங்குறீங்க, நீங்க சொன்னதா இருந்தாலும் கேட்கல என்னன்னா அப்ப சொன்னாரு அவரு. இல்ல சார், அவங்க அப்பா அப்படி எழுதுனதை பார்த்தோன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் பாருங்க அந்த பையனை கூப்பிட்டு, டேய் நீ இப்படியே தொடர்ந்தானாக்கா ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொன்னேன். 8 ஆண்டுகள் கழித்து அவன் உண்மையிலேயே ஜெயில இருக்கிறத நான் பாக்குறேனே சார். இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது சார். அந்த நேரத்திலேயே அந்த ஆசிரியர், தமிழிலே ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்கள் தான்.